டிட்டு விழாக் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கோம். டிட்டு விழாக் திருவனந்தபுரத்தில் நம்ம வந்து ஜங்ஷன்லேருந்து இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம வந்து பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி. வாங்க டிட்டு விழாக் நான் போய் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். டிட்டு விழாக் நான் உங்களுக்கு நைட்டு காட்டினா பஸ் ஸ்டாண்ட், அது இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் டிட்டு விழாக் நைட்டு காட்டினா அது இருக்குது பாருங்கள். இதான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே ஆப்போசிட் 10வது ஜங்ஷன் தான் டிட்டு விழாக். இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் தேடி போகிறோம். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஓனத்தோட ஸ்டோரினா உங்களுக்கு வந்து நம்ம எப்படியும் இப்போ வந்து பத்மநாப சுவாமி கோயில் வந்து நடந்து தான் போகிறோம். அப்போ நான் சொல்கிறேன் ஓனம் எதனால் உருவாச்சு, எப்படி வந்துச்சுன்னு. இது ஃபுல்லாகவே ஹோட்டல் தான் டிட்டு விழாக். ஆனால் எல்லாமே வந்து அடைச்சிருக்கு. டிட்டு விழாக் இப்போ வந்து நேரம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12:05 ஆகுது. டிட்டு விழாக் நைட்டு வந்து அதே ஹோட்டல் தான் இருக்கேன். இந்த ஹோட்டல் போமா? நைட்டு தான் ஹோட்டல் அது, அங்கேயே போய்டுவோமா? வெஜ்ஜு இருக்கும். வேறு வெஜ்ஜு இருக்கும். சரி வாங்க போ. டிட்டு விழாக் அதேமாதிரி டிட்டு விழாக் நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்து இல்லாத கடையே கிடையாது. டிட்டு விழாக் இந்தமாதிரி பர்ஃப்யூம் ஐட்டமு, சாப்பிட்றது, திங்கிறது, ஹேர் ஸ்டைலு, ஹேர் கட் பண்ணுறது, அதுமாதிரி எவ்வளவோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. டிட்டு விழாக் இது வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் டிட்டு விழாக். ஏன்னா இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா, அதனால் வந்து பெருசாகவே இருக்குது. ட்ரெஸ் எடுக்கலாம். ட்ரெஸ் எடுக்க பாருங்க. இது காலைல எடுத்தோம். இந்த 2 சட்டையும் பேண்ட்டும் காலைல எடுத்து தைச்சோம். அதான் விளாக் எடுக்க வந்து லேட் ஆகிடுச்சு. இதை சொன்னா டிட்டு விழாக். இதே பாருங்கள் சலூன் இருக்குது பாருங்கள். சலூன் இருக்குது. அதேமாரி வந்து பேக்கரி இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது டிட்டு விழாக். இதுக்குள்ளே வந்தாலே பாருங்கள் மொபைல் ரெடி பண்ணுற கடை இருக்குது. மொபைல் ஃபேர் பார்ட்ஸுங்கிற ஆஃபர் போடுறாங்க. ட்ரெஸ்ஸு கடை இருக்குது பாருங்கள், ஹோல்சேலு. இதே பாருங்கள் ஹோட்டல் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் எல்லா விஷயமே இங்கே இருக்குது டிட்டு விழாக். இந்த திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே இருக்குது டிட்டு விழாக். டிட்டு விழாக் நம்ம இப்போ வந்து சாப்பிட வந்துருக்கோம். நம்ம எந்த இடத்துல வந்துருக்கோம்னா இன்றைக்கி நைட் வந்தோம்ல அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போயுமே வந்து புரியாத மாரி சொன்னாங்க. அதே நாங்கள் சொல்லியிருக்கோம். திருப்பி புரியாத மாரி அதே நாங்கள் சொல்லி அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் பில்லு எவ்வளோ வந்து பார்ப்போம். நைட்டு வந்து 180 ரூபா அதை வந்துச்சு. இப்போ எவ்வளோ வந்து தெரியல. வாங்க பார்ப்போம். டிட்டு விழாக் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்குன்னா வந்து அது என்ன ஊர்? அது என்ன ஊருன்னு தெரியல. நாங்கள் போயிட்டு நான் அட்சாச்சு சொல்கிறேன். இப்போ எப்படி போகிறோன்னா ஜங்ஷனுக்குள்ளே பூந்து அந்தாண்ட போகணும். அந்தாண்ட போனால் அது வேறு ஊர். இப்போ நாங்கள் இருக்கிறது தம்பனூர். அந்தாண்ட போனால் அது வேறு ஊர். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான். நாங்கள் வாக்கிங்லேயே போகிறோம். டிட்டு விழாக் வாங்க அங்கே போய் நடக்கிறது என்னென்னு பார்ப்போம். வந்தால் டிட்டு விழாக் அப்படியே இந்த ஆர்ச்சிக்குள்ளே உள்ளே பூந்து அப்படியே வந்தோம்னா ரைட் சைடில் தான் இருக்குது டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் நம்ம வந்து எல்லோரும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன ஊர் போகணுமோ அது இங்கே வந்து எடுத்துக்கலாம் டிக்கெட் கவுண்டரு. இப்போ நாங்கள் எப்படி போகிறோம்னா ஜங்ஷனுக்குள்ளே பூந்து அந்த லாஸ்ட்டில் போய் அந்தாண்ட, ஏன்னா இப்படியே நம்ம ரோட்டில் சுற்றி போனோம்னா அது ரொம்ப தூரம். அதனால் நம்ம வந்து ஜங்ஷனுக்குள்ளே பூந்து அந்தாண்ட போயிடலாம். அங்கே நம்ம கிட்ட தான் டிட்டு விழாக். அதனால தான் நம்ம வந்து இப்படி போயிட்டுருக்கோம். ஜங்ஷனுக்குள்ளே வந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் ஏறி அந்த லாஸ்ட்டுக்கு போன டிட்டு விழாக். டிட்டு விழாக் நம்ம வந்து ஜங்ஷனுக்குள்ளே அந்தாண்ட வந்துட்டோம். அந்தாண்ட வந்த பிறகு வெளில வந்தீங்கன்னா அந்த பார்னு போட்டிருக்கு பாருங்க. இதை போட்டிருக்கு பாருங்க. இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே இது போது பாருங்கள் ஒரு வழி. இந்த வழிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொன்னாங்க. இது இருக்குது பாருங்கள் டிட்டு விழாக் பார் அமலாஸ் ரெசிடென்சின்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த வழியில் போகணும். டிட்டு விழாக் நம்ம பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம்.
அதற்கு பாருங்கள் பெரிய சுவர். அந்த தான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலில் எப்படின்னா வந்து சட்டை போட்டுகிட்டே போகக்கூடாது. கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட சட்டை கட்டி வச்சுட்டு வேஸ்ட் கட்டி தான் போகணுமா. வந்து ரிட்டுலாக் கோயில் கோபுரம் தெரியுது. ரிட்டுலாக் அதுவும் ரிட்டுலாக் இதில் வர வழியிலே வந்து ஒரு கணபதி கோயில் கூட இருக்குது. ரிட்டுலாக் அது சூப்பராக தான் இருக்குது, பெருசாகவே இருந்துச்சு. அதை நான் உள்ளே போய் பார்க்கல. ரிட்டுலாக் அனைவருக்கும் ஹாப்பி ஓணம். சொல்ல மறந்துட்டேன், நானும் நெச்சிலே சொல்ல நினச்சிட்டு தான் மறந்தே போயிட்டேன். பாப்போம், யாரையாவது கூப்பிட்டு சொல்லுவோம். இது போட்டுறாம பாருங்க. அத்தம் இதான் ரிட்டுலாக். அத்தம்னு சொல்லுவாங்க. அத்தம்னா பூவால் செஞ்ச கோலம் ரிட்டுலாக். இந்த காட்டுறாம பாருங்க கிட்டக்க போய். இதை பார்க்க தான் நம்ம வந்தோம். இது இல்லாமல் நம்ம வந்து ஆழிமலா சிவன் டெம்பிளுக்கும் நம்ம போகிறோம். அது பீச் வரதில் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் அடுத்த விளாகில். அத்தம்னா இது என்னன்னா பூக்களை வச்சு கோலம் போடுவாங்க ரிட்டுலாக். இது எதுக்காக இது போடுறாங்கன்னா மகாபலிங்கிற ஒரு ராஜாவை வந்து வரவேற்கிறதுக்காக இது வந்து போடுறாங்க. இந்த கோலம் போட்டு அந்த ராஜா வந்து வரவேற்கிறாங்க. ரிட்டுலாக் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் கிழக்கே கோட்டாங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னால் பத்மநாப சுவாமி டெம்பிள் தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஓணம் நடக்குது, ஓணம் ஃபெஸ்டிவலு. அதனால தான் இங்கே வந்து அர்த்தம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த அர்த்தம் போட்டுக்கான அர்த்தம் என்னென்னா மகாபலின்னு ஒரு ராஜா வந்து வாழ்ந்தார். மாதிரி அவர் வரவேற்கிறதாக அந்த அர்த்தம் போட்டுருக்காங்க. அது என்ன ஸ்டோரினா அசுரர்களும் தேவர்களும் வாழ்ந்தாங்க. அசுரர்களும் தேவர்களும் வாழும்போது மகாபலி ராஜா வந்து அசுர ராஜா. அவர் வந்து என்னன்னா மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாராம். அதெல்லாம் பார்த்த தேவர்களுக்கு வந்து ரொம்ப அவர் மேலே ஒரு பொறாமையாக இப்படியே போயிட்டு வந்து மகாபலியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தேவர்கள் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ட்டு. அப்போ தேவர்கள்லாம் வந்து விஷ்ணு பகவான்கிட்ட போய் சொன்னாங்களா இதுமாரி வந்து ஒரு மகாபலின்னு ஒரு அசுராஜா இருக்கார், அவர் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, தேவர்களே மக்கள் மறந்துடுவாங்க. அதுபோல் விஷ்ணு பகவான்கிட்ட சொல்லணும். சின்ன பையனை வந்து உருவம் அவதாரம் எடுப்பார். எப்படின்னா வாமன அவதாரம் எடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறது மகாபலியோட அரண்மனைக்கு வரும்போது அப்போ மகாபலி கேட்பாருங்க. அவர் ஒரு நம்ம ஊரில் எப்படி கர்ணனோ அதுமாரி வந்து மகாபலி வந்து ஒரு வாயு ஒரு வள்ளல் மாதிரி. அப்போ அவங்க கேட்கும் வாமனன் பார்த்து மகாபலி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு மகாபலிகிட்ட வந்து வாமனன் கேட்குறாரு. வாமனன் 3 அடி மண் வேணும்னு கேட்டோன்னா சரி உங்களை தரணுன்னா வாமனன் என்ன பண்ணுறான், முதல் அடி தூக்கி வானுக்கு வைக்கிறாராம். வானுக்கு வச்சோன்னா வானத்தில் வச்சுட்டாரான் தூக்கி. 2வது கால தூக்கி பூமியில் வச்சுட்டாரான். 3வது கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு வாமனன் வந்து சிரிச்சுட்டே இருந்தாராம் விஷயம் மகாபலியை பார்த்து. அப்போ உடனே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மகாபலி தன்னோட தலையை காட்டி என்னோட தலையில் வைங்க அப்படின்னு சொன்னாராம். மகாபலி வந்து தன்னோட தலையை காட்டி அதில் காலை வைங்க 3வது அடி வைங்கன்னா சரின்னு வந்து விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரத்தை வந்து விஷ்ணு பகவான் ஒரு காட்சி தருவாராம். 3வது அடியை தலையில் வச்சு பாரதக்குள்ள அனுப்புவாராம். அப்போ வந்து மகாபலி கேட்டாராம், இதுமாரி வந்து மகாபலியோட பக்தியை பார்த்து மேசில் இருக்க விஷ்ணு பகவான் வந்து கேட்டாராம், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வர வேணும்னு கேட்கும்போது அப்போ வந்து மகாபலி கேட்டாராம், எனக்கு வந்து வருஷத்தில் ஒரு முறையாவது எனக்கு மக்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்கும்போது விஷ்ணு பகவான் வந்து உங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறன்னு சொல்லி வருஷத்துக்கு வந்து 10 நாள் வந்து கேரளா மக்களை வந்து பார்க்கறதுக்காக மகாபலியை வந்து பூமிக்கு வர வைப்பாங்களாம் பாகத்துலேருந்து. அந்த 10 நாள் தான் வந்து ஓணமாக கொண்டாடுவாங்க. திருப்பி அந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு அதேமாதிரி மகாபலி வந்து தன்னோட மக்கள் எல்லாம் நான் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பாகத்தில் வச்சு தான் போயிட்டு வரோம். இதுதான் ஒரு ஸ்டோரி. வாங்க ரிட்டுலாக். இப்போ நம்ம வந்து அடுத்து வேறு இடத்துக்கு போகிறோம், ஆழிமலைக்கு போகிறோம். ஆழிமலைக்கு போயிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது கண்டிப்பாக போகிறோம். ரிட்டுலாக் நம்ம ஏதாவது புத்தகம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விழாவில் ஏதாவது வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரிட்டுலாக் நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு உள்ளே தான் போக போகிறோம். ரிட்டுலாக்
இந்த கோயிலில் வந்து வேஷ்டி கட்டிக்கிட்டு சட்டை போடாமல் தான் உள்ளே போகணும்னு சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். நாங்கள் வேறு பேண்ட்டும் சட்டையும் தான் போட்டு போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க. வேட்டிகளை தூர போகிறாங்களா? அம்மா பேக் கொண்டு போகலாமா உள்ள? பேக் கொண்டு போகலாமா உள்ள? இதை போட்டிருக்கு பாருங்க. ஷர்ட் ஃபார் வென் மென் ஒன்லியா? ஃபோன் கூட அலோடு கிடையாதா? இடுவிழாக இந்த கோயிலுக்குள்ள வந்து ஃபோனு கூட அளவு கிடையாது. இது என்ன கோயில் வச்சுக்கலாம்? அந்த கதையில் சொன்னாங்களே ஒரு 6 குகை, அதில் 5 குகையை திறந்துட்டாங்க, ஒரு குகையை திறக்காமல் கவர்மெண்ட் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்குன்னு. இதில் என்னன்னா அந்த குகையை திறந்தா வந்து கடல் அலை உள்ளே வந்துடும்ன்ட்டு அதை திறக்காமல் வச்சுருக்காங்களாம். ஏன்னா வந்து ராஜா வந்து இங்கேருந்து கடலுக்கு போகிறதா டேரெக்டாக வச்சுருக்க வழி இருக்குன்னு சொன்னாங்களாம். பாக்கி 5 இதுலேயுமே வந்து நகை, பொண்ணும் பொருளும் அதுதான் இருக்கா நிறையா. வாங்க நம்ம இப்போ வந்து பையலங்க வச்சுட்டு வேட்டி வாங்கி கட்டிக்கிட்டு வாங்க போகலாம். போயிட்டு வருவோம். ஏன்னா முதல்ல வந்துட்டோம். அந்த கோயிலுக்குள்ள போகலன்னா அது ரொம்ப சங்கடமாக போயிடும். இடுவிழாக நம்ம கோயிலுக்கு எதுக்காக நிற்கிறோம். ஆனால் வந்து அந்த கோயிலுக்குள்ளே எப்படி போகணுன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வேஸ்டியோட போகணுமா? நாங்கள் 2 பேரும் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்தோம். 2 பேருமே பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கோம். எப்படி உள்ளே போகணும்னு தெரியல. தமிழை கேட்டாலும் எனக்கு புரிய மாட்டுது, மலையாளமும் உங்களுக்கு தெரியாது. கால் சுடுது, செப்பலாம் வாங்கிட்டாங்க. கால் வேறு சுடுது வேறு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யாராவது கேட்டு தான் போகணும் உள்ள. ஏன்னா முதல்ல வந்துட்டோம். வெளியிட்டு போனால் அது நல்லதுக்கு இல்லை. 1250 கிலோமீட்டர் வந்துருக்கோம். நாங்கள் வந்ததுக்கு வச்சு செய்தீங்க. கால் வேறு சுடுதுங்க. எப்படி தாங்க போகிறது? இவ்வளோ தூரம் வந்துடும். பத்மநாத சுவாமி டெம்பிள் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் வந்து எப்படி உள்ளே போகிறதா தெரியல எனக்கு. எப்படி தாங்க போகிறது? அதாவது வழி சொல்லுங்க யாராவது. ஒன்றும் இல்லை, இப்படியே போவோம். நம்ம வந்து அங்கே உள்ளே போகும்போது அதை அடித்து வெட்டுவாங்க, இதெல்லாம் மாற்றிட்டு வானே. ஆமாம், அதை அப்படியே கீப்பப் பண்ணி போனால் சொல்கிறேன். ஓகே டன். நம்மள மாரி ஒன்று பைய மாட்டிட்டு போகிறாங்க. அல்ல எப்படா உள்ளே போகிறது அதை சொல்லுங்கடா. உக்காந்துருக்காங்க. ஓகே. இடுவிழாவுக்கு வந்து கோவில் மூடி தான் இருக்குது. ஆனால் எப்படி உள்ளே போகிறது தெரியாமல் நின்றுட்டுருக்கோம். எல்லோரும் இங்கே தான் போகிறாங்க பேக்கோட. இங்கே தான் போகிறாங்க எல்லாரும் கோயிலோட. நாங்களும் போகிறோம். இதுதான் இடுவிழாவுக்கு வந்து தெரியாத ஊருக்கு வந்து வரக்கூடாதுங்கிறது. பாருங்க, இப்போ கோயிலுக்குள்ளே எப்படி போகுதில்ல. எல்லோரும் வந்து வேஷ்டி சட்டையோட போகிறாங்க. நாங்கள் பேண்ட் போட்டிருக்கோம். எப்படி போகும் தெரியல. யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? யாரும் தான் ஒன்று இருக்கா தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்களான்னு. எப்படி போகணும்னு தெரியல. இப்போ நிற்க வேண்டியதா இங்கே மாப்பிள்ள கேட்டுருவாங்க. லக்கேஜ் 200 என்னதா? கோயிலுக்கு எப்படின்னா போகிறது? உள்ள கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோயில் க்ளோஸா? அதுதான் அங்கே கவுண்டரில் வேட்டி வாங்கிக்கின்னு தான் போகும். கவுண்டர் வேட்டி அங்கே ஃபஸ்ட்டே அங்கே ஒரு 50 இங்கே இருக்குது. இது மாதிரியே தான் இருக்கும். வாங்கினா அதான் இருக்கும். அதெல்லாம் இங்கே இருக்கானு தெரியல. நான் வீட்டில் அது எதுவும் கேட்டீங்க. காய்ஸ், நம்ம யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்களான்னு கேட்ட உடனே அண்ணனை பார்த்தாச்சு காய்ஸ். வேட்டி கேட்டு நல்ல வேலை தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்களான்னு கேட்கும் போது நீங்களே இல்லை நம்ம உள்ள இங்கே பொண்ணு கேட்டு அதனால பத்திரிக்கை சரி. இப்போ சும்மா போய் பார்க்கலாம். இப்போ போயிட்டு கோயிலை மட்டும் சுற்றிட்டு வரலாம். அது கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 என்ட்ரன்ஸ் தான் இறங்குங்க. நாங்கள் வரக்குள்ள 12:30 திறந்துருக்கு. உள்ளே போனால் அன்னதானத்துக்கு தான் வரப்பட்ட கியூ இருக்குது. அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே போக முடியாது. மட்டும் சாப்பிடலாம். 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் 3 மணி நேரம் அதில் நின்று இவங்களாம் போகிறாங்க. அதெல்லாம் எங்கே போகிறாங்க?
கோயிலுக்குள்ளே போகிறோம். நாங்கள் வந்தோம், ஆனால் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல எங்களால். ஏன்னா வந்து கோயில் பூட்டி இருக்கு. ஆதிமலா சிவன் கோயிலுங்கிற டெம்பிளுக்கு போகிறோம். அதனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போக முடியல எங்களால். வெளியே சாமி வந்தாச்சு. வாங்க நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம்னா நம்ம வந்து ஆழிமலை டெம்பிள் போவோம். மீதி விழா நான் அங்கே போய் கண்டிப்பாக